ஆராதனை வேலையை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீர் எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இயேசுப்பா ஒவ்வொரு வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா எங்களை புதிதாக்கப்படட்ட ஆண்டவரே. அப்பா எங்களை உருவாக்கப்படட்ட ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே பாடும்போதே ஆண்டவரே அப்பா நாங்கள் பலன் அடையணும் ஆண்டவரே, நாங்கள் சுகமடையணும் ஆண்டவரே. அப்பா சோர்வுகளெல்லாம் ஆண்டவரே விலகி போகணும் ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட பிரசனத்தை ஆண்டவரே இந்த வேலை எங்கள் மேலே ஊற்றுங்க அப்பா, ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிற ஆண்டவரே. அப்பா கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுகிற வல்லமை அப்பா ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவி எங்கள் மேல் ஆண்டவரே ஆராதனை வேலையில் ஊற்றப்படட்ட ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஏதோ மனுஷர்களை நாங்கள் பார்க்கும்படியாக நாங்கள் வரலாம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே மெய்யான தெய்வம் பரிசுத்த ஆவியானவர் அப்பா எங்களை விட்டு விலகாத தெய்வம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய் அப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் அப்பா உம்மோடு பேசும்படியாய் அப்பா நாங்கள் கடந்து வந்திருக்கிற ஆண்டவரே, அப்பா உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே அப்பா நீர் ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா சிந்தையில் ஆண்டவரே கட்டி வைத்திருக்கிற பிசாசின் கிரியைகளை நாங்கள் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். அப்பா தேவ ஆவியானவர் அப்பா நீர் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் சிந்தையை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் கண்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் காதுகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் ஆண்டவரே வாய்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்கள் நாவுகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு அவயங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே புதிதாக்குங்க ஆண்டவரே. அப்பா தேவ வல்லமை ஊற்றப்படட்ட ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இயேசுப்பா நீர் தாமே எங்களை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து கொண்டு அப்பா பரிசுத்த ஆவியினால நிரப்பி நடத்துவராக ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கல்லான இருதயங்கள் எல்லாம் உடைக்கப்படட்ட ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் தரை மட்டுமாய் தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அப்படி எல்லாரும் உட்காருவோம். ஒரு சில பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஜெபத்தோட ஜெயகீதங்களில் 125வது பாடல். நேசிக்கின்றேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே ஏசையா. ஒவ்வொரு நாளும் எனது கண் முன் உம்மை தான் நிறுத்தியுள்ளேன். ஒவ்வொரு நாளும் கண் முன் உம்மை தான் நிறுத்தியுள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பதனால் என் வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, இல்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே இசையா, உம்மை தானே இசையா.
நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா, உம்மை தானே இயேசையா. ஐயா உம் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் காதருகிறேன். ஐயா உம் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் காதருகிறேன். என் ஜனங்கள் அறியனுமே, என் ஜனங்கள் அறியனுமே, இரட்சகரும்மை தேடனுமே, இரட்சகரும்மை தேடனுமே. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா, உம்மை தானே இயேசையா. உம்மை அல்லாமல் வேறொரு விருப்பம் உள்ளத்தில் இல்லையே, உம்மை அல்லாமல் வேறொரு விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. நிம்மதியே நிரந்தரமே, நிம்மதியே நிரந்தரமே, நினைவெல்லாம் ஆள்பவரே, நினைவெல்லாம் ஆள்பவரே. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா, உம்மை தானே இயேசையா. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா, உம்மை தானே இயேசையா. ஹல்லேலூயா. ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களை 193வது பாடல், தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான், சாய்ந்து விட்டேன் நான், சாய்ந்து விட்டேன் நான், சாய்ந்து விட்டேன் நான், சாய்ந்து விட்டேன் நான். தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான், தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே. கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே நான், கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே. எதை குறித்தும் பயம் இல்லையே, எதை குறித்தும் பயம் இல்லையே. என்னை நடத்துகிறீர், தினம் என்னை
தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன், நான் நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத என் நாயனே, கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே, கல்வாரி நாயகனே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். துணையாளரே, 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 இணையில்லா மணவாளரே, இணையில்லா மணவாளரே, உணவாக வந்தீரையா, உணவாக வந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். ஹல்லேலூயா. நம்ம சபை பாடல் புத்தகத்தில் 709வது பாடல், என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல என்ற பாடல். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே,
ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்வீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்வீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீர். சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே,
ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. அப்புறம் அப்படியே எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஆராதனைக்குள்ளாய் போகிற எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அவர் ஆச்சரியமானவராக இருக்கிறார். கொஞ்ச நேரம் அவர் நோக்கி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் எல்லாம் வாய்கள் திறந்து கர்த்தரை நோக்கி சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து துதிங்க, எல்லா வாய்களை திறந்து துதிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே துதியின் சத்தம் எழும்பட்டு ஆண்டவரே, எங்கள் சபையில துதியின் சத்தம் எழும்பட்டு ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, சிறைச்சாலைகள் ஆண்டவரே அப்பா நொறுங்கும்படியான துதிகள் ஏற்படட்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்னீர் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிங்கத்தின் மேலும் உரியன் பாம்பின் மேலும் அப்பா நீ நடந்து செல்வாய், அதை மிதைத்து செல்வாய் என்று ஆண்டவரே எங்கள் மேல் ஆண்டவரே ஏசப்பா ஒரு ஆசீர்வாதத்தை போட்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன் பக்கத்தில் 1000 பேரும் அப்பா உன் வலது பாதத்தில் 10,000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உமக்குரியவர்கள். அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா உமக்குரியவர்கள் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே அதை அறிக்கையிடுகிற ஆண்டவரே, அதை அறிக்கையிடுகிற ஆண்டவரே. அப்பா நாங்கள் நன்மைக்கு ஏதுவானவர். அப்பா நாங்கள் நன்மைக்கு ஏதுவானவர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வலது பாரிசத்தில் அமரக்கூடியவர்கள் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நீர் செய்த நன்மைக்கு ஆண்டவரே நாங்கள் பாத்திரவான் இல்ல ஆண்டவரே, நாங்கள் அதுக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே. அப்பா ஆனாலும் உம்முடைய கிருபையினால அப்பா உம்முடைய மகிமையினால இம்மட்டுமா எங்களை தூக்கி நிறுத்தினவரே. அப்பா தலை குனிந்த இடத்துல ஆண்டவரே அப்பா எங்கள் தலையை உயர்த்தின தேவன் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா பெரியவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயர்ந்தவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் ஆண்டவரே, வல்லமை உள்ளவர். அப்பா சாவுக்கு ஏதுவானவர். அப்பா எல்லா காரியத்திலும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் எல்லா மனிதர்களை பார்க்கிற ஆண்டவரே மேலானவர் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. சொல்லுவோமா? 1000
நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசர், எல்லாம் வானத்துக்கு நேராய் கைகளை உயர்த்தி வந்தீரே. நல்ல எபினேசராய் நன்றி சொல்ல வார்த்தை வந்தவரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எல்லா கைகளை உயர்த்தி நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. எல்லாம் நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அப்பா என் வாழ்க்கையில நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில் உள்ளான இருதயத்திலிருந்து நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே.
சொல்ல வார்த்தை இல்லையே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் சொல்ல முடியும் அப்பா, நீங்க இல்லைன்னா இன்னைக்கு நல்லா என்றோ மறித்து போயிருப்ப ஆண்டவரே. எத்தனையோ சூழ்நிலை ஆண்டவரே, மனமுடைந்த நேரத்தில் ஆண்டவரே, நான் கண்ணீரோடு நின்ற வேளையில் ஆண்டவரே, நீங்க மட்டும் இல்லைனா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழைத்து கொண்ட தெய்வம். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எல்லாரும் அப்படி ஒரு அர்ப்பணிப்போடு உள்ளான ஹிருதயத்திலிருந்து, அப்பா ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா நான் அழிந்து போயிருப்பேன் ஆண்டவரே. உங்களோட கிருபை இல்லைன்னா ஆண்டவரே, நான் எப்பயோ அழிந்து போயிருப்பேன் ஆண்டவரே. எல்லாம் ஒரு அர்ப்பணிப்போமா, எல்லாம் உள்ளான ஹிருதயத்திலிருந்து. அப்பா நீங்க போத ஆண்டவரே, அப்பா நீங்க போத ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை முற்றிலுமாய் ஆண்டவரே, என் வாழ்க்கை உமக்காக அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்க்கை உமக்காக அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லா வாய்களை திறந்து துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறங்க, எல்லா வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இடைப்படுகிற நேரம் எங்களை கண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ திக்கற்று போன எங்களை தேடி வந்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அநாதையாய் அலைந்த எங்களை, ஓ எங்களுக்கு அடைக்கலத்தை தந்தவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்க அன்பு பெரியது ராஜா, ஆண்டவரே உங்க அன்பு பெரியது தகப்பனே. எங்களை தேடி வந்த அந்த அன்பு பெரியதுப்பா, எங்களை நடத்தி வருகிற அந்த அன்பு பெரியது ராஜா. ஓ நல்ல எபினேசரா எங்களை நடத்தி வருகிறவரே, நல்ல எபினேசரா எங்களை நடத்தி வருகிறவரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லப்பா. ஆண்டவரே எங்கள் மேல நீர் பாராட்டின உம்முடைய எல்லா கிருபைகள் பெரியது ராஜா. ஓ அளவில்லாத அந்த அன்புப்பா. ஆண்டவரே எங்களை ஒருபோதும் கைவிடாத அந்த நேசம், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். நீர் நல்லவராக இருக்கிறவர், நீர் நல்லவராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லப்பா. ஆண்டவரே எங்களை நேசிப்பதற்கு உம்மை போல ஒருவர் இல்ல ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை விசாரி
தெய்வமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் 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 அப்பா. இந்த வேளையில கூட எங்களோட அசைவாடுங்கப்பா, எங்களோட ஆளுகை செய்வீராகப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில ஆளுகை செய்கிற தேவனே, நீர் இறங்கி வருவீராக. சேனைகளின் கர்த்தரே, நீர் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்க மத்தியில் இடைப்படுங்கப்பா, எங்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எங்க பாத்திரங்கள் நிரம்பி வழியத்தக்கதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நாளுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நாளுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. வீலகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. வீலகாய் ரோயி எங்கள் ஜீவ நீரூற்று நீ. வீலகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. வீலகாய் ரோயி எங்கள் ஜீவனை ரூற்றி நீர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையை கை தூக்க வந்தவரே. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையை கை தூக்க வந்தவரே. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை
கழுவப்பட்டேன், ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடியில் நின்று, மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடியில் நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், 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 ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். எல்லா கைகளை தட்டி அப்படியே கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய கல்வாரி ரத்தத்தினால எங்களுக்கு சுகம் உண்டாண்டுவரே, உம்முடைய கல்வாரி ரத்தத்தினால எங்களுக்கு பலன் உண்டாண்டுவரே. அப்பா உம்முடைய கல்வாரி ரத்தம் ஊற்றப்படட்டும் அப்பா, எங்கள் சபையில ஊற்றப்படட்டாண்டவரே, ஊற்றப்படட்டாண்டவரே. அப்பா நீ வந்தால் சுகம் உண்டாக ஆண்டவரே, அப்பா ஒரு சமாதானம் உண்டாக ஆண்டவரே, அப்பா பலன் உண்டாக ஆண்டவரே. உம்முடைய கல்வாரி ரத்தத்தினால எங்களுக்கு ஜெயம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஜெயம் எடுப்போம் ஆண்டவரே. எல்லா கைகளை தட்டி கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறாண்டவரே, உம்மை துதிக்கிறாண்டவரே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறாண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய கல்வாரி ரத்தாண்டவரே எங்கள் மேல் ஊற்றப்படட்டும். ஒரு ஆண்டவரே சுத்திகரிப்பின் ஆவி ஊற்றப்படட்டாண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்கள் சிந்தையை சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா பாவ சிந்தை ஏற்காதபடிக்கு அப்பா நாங்கள் பரிசுத்த சிந்தை உடையவர்களாய் இயேசுவின் நாமத்தினால இந்த கல்வாரி ரத்தத்தை ஊற்றுவராக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா வகைகளையும் திறந்து அறிக்கையிடுங்க அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை அது உமக்கானது ஆண்டவரே, எங்கள் ஓட்டம் அது உமக்கானது ஆண்டவரே. அப்பா அதுக்கு ஏற்றவாறு மாற்றுங்க என்று சொல்லி கேட்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே அப்பா எங்கள் சரீரம் உம்முடையது ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை உம்முடையது ஆண்டவரே, எங்களோட ஜீவன் உம்முடையது ஆண்டவரே. அதை பரிசுத்தப்படுத்துங்க, அதை பரிசுத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே நாங்கள் உமக்காக வாழணும் ஆண்டவரே, நாங்கள் உமக்காக வாழணும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இயேசுப்பா இந்த மாயான உலகத்துல அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா பாவம் செய்து ஆண்டவரே பிசாசுக்குரியவர்களா இல்லாமல் ஆண்டவரே அப்பா எங்கள் மனவாளனை நோக்கி அப்பா நாங்கள் ஆண்டவரே இயேசுப்பா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரே இந்த வருகைக்கு ஏற்றவாறு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறாண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறாண்டவரே. அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறாண்டவரே. எல்லா அறிக்கையிடுங்க வாய்களை திறந்து முழுமையாய் உள்ளான இருதயத்திலிருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, நாங்கள் உமக்குரியவர்கள் என்று சொல்லி நம்முடைய நாவினால் அறிக்கையிடுவோமா. ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் உமக்குரியவர்கள் ஆண்டவரே, நாங்கள் உமக்குரியவர்கள் ஆண்டவரே. எல்லா சத்தத்தை உயர்த்தி அப்பா நாங்கள் உமக்குரியவர்கள் என்று அறிக்கையிடுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் உமக்குரியவர்கள் ஆண்டவரே. அப்பா எங்கள் செயல் ஆண்டவரே, எங்கள் சிந்தை ஆண்டவரே, எங்கள் பேச்சு உமக்குரியதாய் மாறட்டாண்டவரே, உமக்குரியதாய் மாறட்டாண்டவரே. அப்பா ஆண்டவரே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை அது உமக்குரியதா இருக்கட்டும் அப்பா ஆண்டவரே. உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றதா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அது வருகைக்கு ஏற்றதா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா எங்களை பார்க்கும் போதே அநேகர் ஆண்டவரே மனம் திரும்பும்படியாய் அப்பா அநேகர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியான வாழ்க்கையை எங்களுக்கு கட்டளையிட ஆண்டவரே, எங்களுக்கு கல்லையிடுங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் சபையில ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அப்படி நிறுத்துங்க ஆண்டவரே, அப்படி நிறுத்துங்க ஆண்டவரே. எல்லாம் கேட்போமா அப்பா ஆண்டவரே. எல்லாம் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்காக அவங்க முறையிட போடுங்க அப்பா ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை நீ ஆண்டவரே மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா அப்பா.
உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை ஆண்டவரே அப்பா பரிசுத்த வாழ்க்கை நாங்க வாழணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் பரிசுத்த வாழ்க்கையை வாழணும் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை தகன பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவரே இந்த கல்வாரி ரத்தத்தினால ஆண்டவரே சுத்திகரிப்பிறாக. அப்பா நாங்கள் உமக்குரியவர்கள் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, அப்பா எந்த காரியத்தில் ஆண்டவரே நாங்கள் பிசாசுக்குரியவர்களாய் மாறாதபடிக்கு அப்பா உம்முடைய கல்வாரி ரத்தத்தினால் ஒரு வேலி அடைத்து அப்பா நாங்கள் ஆண்டவரே நாங்கள் உமக்குரியவர்களாய் வாழ, உம்முடைய வருகைக்கு ஏற்றவாறு வாழ எங்களை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க. அப்பா நாங்கள் எங்கள் வாழ்க்கையில அப்பா எங்கள் ஓட்டத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் நேர் வழியில ஓட, பரிசுத்த ஓட்டத்தை கடைபிடிக்க அப்பா ஒவ்வொரு நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு சூழ்நிலையில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணை நில்லுங்க ஆண்டவரே, எங்களுக்கு துணை நில்லுங்க ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம், தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நான் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். கால தினத்தில் ஒரு சத்தியத்தை பார்த்தோம். ஓட்டம் அப்படி என்ற ஒரு தலைப்பில் வேத வார்த்தைகளை பார்த்தோம். ஓட்டம், நம்ம ஓடுகிற ஓட்டம் எந்த வகையில் நம்ம ஓடுகிறோம் அப்படி என்பதை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னம் ஆகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்போது நம்மளுடைய ஓட்டம் முடிக்கிறதுக்கு இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, போராட்டம் இருக்குது அப்படின்னு. அல்லேலூயா. நம்ம ஓட்டத்தை ஓடுறதுக்கு, இந்த பூமியில் வாழ்கிறதுக்கான ஓட்டத்தை ஓடுகிறதுக்கு நமக்கு ஒரு போராட்டம் இருக்குது. போராட்டம் இல்லாமல் யாருடைய வாழ்க்கையிலையும் என்ன இல்லை, ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த போராட்டம் என்பது பவுல் எடுத்து உரைக்கிறது என்னன்னா, அந்த போராட்டத்துக்கு ஒரு பெயர் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, நல்ல போராட்டம். அல்லேலூயா. என்ன போராட்டம்? நம்ம சஞ்சலமாய் போராடுகிற போராட்டம் அல்ல, நமக்கு ஆபத்து வருகிற போராட்டங்கள் அல்ல, நமக்கு தீமை வருகிற போராட்டங்கள் அல்ல. இந்த போராட்டம் என்ன போராட்டம் அப்படின்னா, நல்ல போராட்டம். போராடுகிறதுல பல வகைகள் உண்டு. ஆனால் இந்த போராட்டம் பவுல் சொல்லும் போது சொல்றாரு, அது ஒரு நல்ல, கவனிங்க, நல்ல போராட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஓடுகிற ஓட்டம் ஒரு போராட்டம் என்று சொன்னாலும் அந்த போராட்டம் நல்ல போராட்டம். அப்போ நாம இதில் ஓடி போராடுகிறது நமக்கு அத்தனையும் நல்ல விஷயங்களை தான் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த ஓட்டம் ஏதோ ஒன்றை பெறுகிறதுக்கு தான் ஓட்டம். அல்லேலூயா. ஓட்ட பந்தயம் வச்சாங்கன்னா சும்மா ஓட மாட்டாங்க, அதுக்கு என்ன இருக்குது, ஒரு பரிசு பொருட்கள் இருக்கிறது. அதை அடைகிறதுக்கு தான் என்ன செய்வாங்க, ஓடுவாங்க. உலகத்தில் ஓட்டம் ஓடும், ஏதோ அது சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறான், வாழ்க்கையில் எதையோ ஒன்றை கட்டுகிறதுக்காக ஓடுறான். ஆனால் இங்கே கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துவின் ஓட்டத்தை குறித்து பவுல் சொல்லும் பொழுது அது எதுக்காக ஓடுறாருன்னா, இது முதல்
இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா ஓடல, போராட்டம் இருக்குன்றாரு, நல்ல போராட்டம்ன்றாரு. என்ன அந்த நல்ல போராட்டம்னா ஒரு கிரீடம் இருக்கிறது. அப்போ ஓட்டத்தை நாம எப்படி ஓட வேண்டும் என்றால் அந்த பொருளை அடையத்தக்கதாக ஓடணும். அல்லேலூயா. வேலைக்கு போறோம், குடும்ப வாழ்க்கையை வாழ்றோம், எல்லாம் எதற்காக குடும்பத்தை கட்டுவதற்காக. ஆனால் அது பலன் இல்லாமல் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கட்ட முடியாமல் போயிட்டு இருக்குல்ல. அதே உழைப்பு, அதே சுமை, அதே பாரம், ஆனால் எல்லாத்தையும் சுமக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையை என்ன செய்ய முடியல, நிறைய பேர் கட்ட முடியல. அல்லேலூயா. ஒரு ஐடிஐ கம்பெனியில் வேலை செய்கிறவனை காட்டிலும் கொத்தனார் வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ தெரியுமா சம்பளம்? இன்னைக்கு 1500 ரூபாவாம். 1500 ரூபானா எவ்வளோ சம்பளம் வருது? மாதத்துக்கு எவ்வளோ சம்பளம் வருது? 45,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். மறுநாள் சாப்பிட்றதுக்கு காசு இல்லைன்றான். அப்படின்னா என்ன முடியல, ஓடுற ஓட்டத்தில் பலன் இல்லை, சம்பாதிக்கிறதுல என்ன இல்லை. எந்த வேலையை எடுத்தாலும் இன்னைக்கு 1000 ரூபாய் இல்லாமல் என்ன இல்லை, வேலை இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்குது. ஆனாலும் இந்த ஓட்டத்தில் யாரும் எதையும் என்ன செய்ய முடியல, சாதிக்க முடியல, பெற முடியல. அல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகளே, பவுல் என்ன கற்றுத்தர்றாருன்னா, நீங்கள் ஓடுகிற ஓட்டத்தில் பெரும்படியாக கற்றுத்தருகிறார். ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கிறதை கற்றுத்தருகிறார். ஓட்டத்தை சாதனையாய் மாற்றுகிறதை கற்றுத்தருகிறார். ஓடி ஜெயம் பெறுகிறதை பவுலாகிய அவர் என்ன செய்கிறாரு, உனக்கும் எனக்கும் கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் பவுல் இப்படியாய் சொல்றாரு, ஆகையிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும். எப்படி முடிக்கவும்? எல்லாரும் சொல்லுங்க. ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை என்ன பண்ணும்படிக்கு, பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் போதும் பெற்ற ஊழியத்தை என்ன செய்வாராம், நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்படின்னா ஓட்டத்தில் என்ன இருக்குது அவருக்கு? சந்தோஷம். ஓட்டத்தை எப்படி முடிக்கணுமா? சந்தோஷமா முடிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை துவக்கம் நல்லா இருக்கு, ஆனா முடிவு சரியில்லையே. எத்தனை பேருடைய முடிவு சரியில்லாம இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிம்சோனுடைய துவக்கம் அற்புதமா இருக்கும். சிம்சோனுடைய துவக்கத்தை பார்த்தீங்கன்னா, நசரேன் விருதம், பலசாலி, பெலிஸ்தர்களை முறியடித்தவன். ஹலோ, அற்புதமான துவக்கம். அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய பிறப்பு அற்புதமா இருந்தது. ஆனா அவனுடைய ஓட்டத்தில் ஓடி அவனால கடைசியாக ஓட்டத்தை எப்படி முடிக்க முடியல, சந்தோஷமாய் முடிக்க முடியல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவன் மாத்திரம் இல்லைங்க, சவுலுடைய துவக்கம் அற்புதமா இருந்தது. அவன் துவக்கத்தை பாருங்க, ரொம்ப அற்புதமா சொல்லப்பட்டிருக்கும். பெஞ்சமின் கோத்திரம், அழகு உள்ளவன், சிறந்தவன், பலசாலி, வீரன், ஐஸ்வர்யவான் எல்லாம் இருந்தது. அவன் துவக்கம், கழுதையை தேடிக்கொண்டு வந்தவனை தேவன் அபிஷேகம் பண்ணி அரசனாய் மாற்றினார். நல்லா இருக்கு துவக்கம், ஆனா முடிவு சரியில்லை. தற்கொலை பண்ணின்னு செத்து போயிட்டான். அப்போ இன்னைக்கு ஓடுற ஓட்டம் எப்படி இருக்கணும்னா, சந்தோஷமா இருக்கணும், ஜெயம் கொள்ளுகிறதா இருக்கணும். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க. எப்படி இருக்கணுங்க? சந்தோஷத்தோட முடிக்கணும், ஜெயம் கொள்ளுகிறதா இருக்கணும், எனக்கென்று வைத்திருக்கிற நீதியின் கிரீடத்தை பெறுகிறதா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த அற்புதம் இல்லை, அந்த அற்புதம் இல்லை. இயேசுவோட 12 சீசர்கள் இருந்தார்கள். எல்லாரும் ஓடுறாங்க, யூதாசும் ஓடுறான்.
ஆனா அவன் வேற ஒரு ட்ராக்ல ஓடுறான். மத்தேயு சுவிசேஷத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 27ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். அல்லேலூயா. நல்லா ஓடினா. 11 சீசர்கள் பரிகாசம் பண்ணி இருக்கலாம், வெறுமையாய் இவர் பின்னாடி சுத்துறீங்கன்னு சொல்லி இருக்கலாம். நான் பார் 30 வெள்ளிக்காசை சம்பாதித்தேன்னு சொல்லி இருக்கலாம். ஹலோ, அவனுடைய துவக்கம் நல்லா இருந்தது. ஆனா பெற்றுக்கொண்டதை அவன் அனுபவிக்க முடியவில்லை. பெற்றுக்கொண்டதை என்ன செய்ய முடியவில்லை? அனுபவிக்க முடியவில்லை. கொடுமை என்ன தெரியுமா? அந்த வெள்ளிக்காசை அவன் எதை இச்சித்து ஓடினான், எதை சம்பாதிக்க ஆசைப்பட்டு ஓடினான், எதை விரும்பினான், அதை அவனால என்ன செய்ய முடியல? அனுபவிக்க முடியல. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். சாதிச்சிருவோம், அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், எப்படியோ வாழ்க்கையில வாழ்ந்தல்லான்னு ஓடுறோம். ஆனா ஓடி சம்பாதித்த அந்த காசை அவன் அனுபவிக்க முடியல, பெற்றுக்கொள்ள முடியலங்க. அதை பெற்றுக்கொண்டதை அனுபவிக்க முடியல. தேவ ஆலயத்தில் என்ன செஞ்சிட்டானா? தூக்கி போட்டானா. தேவாலயத்தை தூக்கி போட்டதே பெரிய கொடுமை. ஆசாரிகள் சொல்றாங்க, இது ரத்த கரைப்பட்டது, இது காணிக்க பெட்டியில போடுகிறதுக்கு இது என்ன இல்லை, தகுதி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவோட இருந்தான், துவக்கம் நல்லா இருக்கு. இயேசுவோட ஓடுறான், ஓட்டம் நல்லா இருக்கு. ஆனா இடையில அவன் ஓட்டத்தை கெடுக்கிறதுக்கு பிசாசு என்ன செஞ்சிடுச்சு? உள்ள நுழைஞ்சிடுச்சு, திட்டம் போட்டுடுச்சு. சில நேரங்களில் நம்ம ஓடுற ஓட்டத்தில் நம்ம வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு பிசாசு பல திட்டம் போட்டிருக்கான். ஹலோ அம்மா கவனிங்க, உன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு பல திட்டம் போட்டிருக்கிறான். உன் ஜெபத்தை அழிக்கிறதுக்கு பல திட்டம் போட்டிருக்கிறான். நீ ஓடுற ஓட்டத்தில் உன் சபைக்கு வராதபடிக்கு உன்னை அழிக்கிறதுக்கு பல திட்டம் போடுறான். இன்னைக்கு நம்ம எதுக்கு இடம் கொடுக்கிறோம்? யூதாச மாதிரி ஒன்னும் அனுபவிக்க முடியாது. நான் சொன்ன இந்த 3 பேருமே பரிதாபமாய் செத்து போனார்கள். ஏன்? ஓட்டத்தை என்ன முடியல? ஜெயமாக ஓட முடியல, முடிக்க முடியல. என்ன முடியல? என்ன ஒரு பிரயோஜனம் இல்லாததுக்கு ஓடிட்டான். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்றை சொல்றேன், உன்னுடைய ஓட்டம் ஜெயமா இருக்கணும். உன்னுடைய ஓட்டம் எப்படி இருக்கணும்? ஜெயமா இருக்கணும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள், ஆகையிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இன்னைக்கு நம்மளுடைய ஓட்டம் சும்மா ஓடக்கூடாது. நம்மளுடைய ஓட்டம் சாதாரணமா இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஓட்டம் மற்றவருடைய பார்வையில அசாதீனமா இருக்கணும். எப்படின்னா, நான் ஓடுகிற ஓட்டத்தில் நான் அந்த லக்கை பெற்றுக்கொள்ளுகிறவனா இருக்க வேண்டும். முதல் காரியம், ஓடுற ஓட்டத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நான் ஓடுற ஓட்டத்தில் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும். சாதாரணமாக ஓடக்கூடாது, சாதாரணமாக வாழக்கூடாது. நமக்குன்னு ஒரு கோல் இருக்கணும். எவனை ஏமாற்றக்கூடாது, எவனை மோசடி பண்ணக்கூடாது, எதையும் இச்சிக்கக்கூடாது. ஆனால் தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த கோலை நான் பெற்றுக்கொள்ள ஓடத்தக்கவனாக நான் ஓட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த லக்கை பெற்றுக்கொள்ளத்தக்க நான் ஓட வேண்டும். அல்லேலூயா. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். நான் யூதாசை போல அல்ல, சவுலை போல அல்ல, சிம்சோனை போல அல்ல. நான் இயேசுவை போல எனக்கென்று வைத்திருக்கிற லக்கை பெற்றுக்கொள்ளுகிறவனாக, பவுலை போல எனக்கென்று வைத்திருக்கிற லக்கை பெற்றுக்கொள்ளுகிறவனாக நான் என்ன செய்யணும்? நம்ம ஓட்டத்தை குறித்து யாரும் பேச மாட்டாங்களா? பேசுவாங்களா? நம்ம ஓட்டத்தை குறித்து பேசுகிற ஒரு நாள் வரும்.
இப்போ இங்க பவுல் சொல்றாருல, சாதாரணமா சொல்லல, இந்த வசனத்தை சொன்னார்ல, நல்ல போராட்டத்தை போராட. அது மேல இருக்கிற வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. எப்போ வந்தது? எப்போ சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போறாரு. வேகத்தை விட்டு, உலகத்தை விட்டு பிரிகிற காலம் வந்தது. அப்படின்னா நீ ஜெயிச்சியா தோத்தியா, நீ எப்படி ஓடுன, தப்பா ஓடுனியா சரியா ஓடுனியான்னு உனக்கு ஒரு நாள் வரும். உன்னை குறிச்சு அந்த நாளிலே பேசுவார்கள். அல்லேலூயா. உன்னை குறித்து என்ன செய்வாங்க? பேசுவாங்க. நான் பேசுவேன், செத்து போயிட்டா பேசுவேன். நான் செத்தாலும் எனக்கு மேலே இருக்கிறவர்கள் வந்து எனக்காக என்ன செய்வாங்க? பேசுவாங்க. எப்படி ஓடனா? அல்லேலூயா. ஏன்னா பவுல் ஃபைனலாக சொல்றாரு, நான் உலகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. ஆனால் என் ஓட்டம் எப்படித்தமா இருந்தது? ஃபைனலாக தான் பேசுறாரு. என் ஓட்டம் எப்படித்தமா இருந்தது? நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராடினேன்றார். இன்னைக்கு நீங்களும் நானும் புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு போக முடியாது, ஒன்றும் கொண்டு போக முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று, நாம் அங்கே போன உடனே முதல் நமக்கு தர்றது எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஜீவ கிரீடம். அல்லேலூயா. எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஜீவ கிரீடம். ஜீவ கிரீடம். இப்போ நம்ம இந்த பூமியில் நமக்கு என்ன போயிடும்? என்ன போயிடும்பா? ஜீவன் போயிடும். ஒரு நாள் போயிடும். கிரீடத்தை சுற்றினோடனே என்ன இருக்கும்? ஜீவன் வரும். அந்த ஜீவன் ஒரு நாளும் ஒருபோதும் பிரியவே பிரியாது. அதற்காகத்தான் பவுல் சொல்றார், நீ ஓடுகிற ஓட்டத்தை நல்ல போராட்டத்தோடு என்ன செய்? ஓடு. அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போஸ்தலர் புத்தகம் 20:24 வாசிச்சிங்களே, அங்க என்ன சொல்றாரு? ஆகையிலும் இவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கிறேன். இவரு முடிச்சதை தான் இங்க சொல்றாரு. என் ஓட்டத்தை எப்படி முடிக்கிறேன்? எனக்கென்று கர்த்தர் என்னை அழைச்சார்ல, என்னை தமஸ்கு பட்டணத்தில் என்னை தெரிந்து கொண்டார்ல, என்னை அழைத்து என்னை அபிஷேகம் பண்ணினார்ல, என்னை நடத்தினார்ல, அந்த அழைப்பில் நான் என்ன செஞ்சேன்? சரியாக ஓடினேன். இவர் மற்றவர்களையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? யோவானை குறித்து சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. யோவான் தன் பணிவிட ஓட்டத்தில் நிறைவேற்றுகிற போது நீங்கள் என்னை போதும் பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் யோவானை குறித்து மிக அழகாய் சொல்லுகிறார். அவனுடைய அந்த பணிவிட ஓட்டத்தை அல்லேலூயா சரியாக என்ன செஞ்சானா? இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு சிந்திக்கணும், இந்த பூமியில கர்த்தர் என்னை வைத்திருந்த நோக்கத்தின்படி நான் சரியாய் ஓடிக்கிட்டு இருக்கிறேனா? இது வரைக்கும் வந்த காலத்தில் சரியாய் ஓடுனா? என்னை தேவன் எதற்காய் தெரிந்து கொண்டார்? என்னை தேவன் எதற்காய் அழைத்தார்? என்னை தேவன் எதற்காய் சபையில் நிறுத்தினார்? என்னை எதற்காக ரட்சித்தார்? எனக்கு எதற்காக அபிஷேகம் தந்தார்? என்னை எதற்காக ஞானஸ்நானம் எடுக்க சொன்னார்? இந்த ஓட்டத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? மனம் போல ஓடக்கூடாது. எப்படி ஓடக்கூடாது? மனம் போல ஓடக்கூடாது. அந்த ஓட்டம் அது நமக்கு அழிவை உண்டாக்கிடும். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் ஓடுகிறன்னு தெரியாமல் ஓடுறது தான் பிரச்சனை. ஓடுகிறதுல காலையில் 6 காரியங்கள். எந்த வசனத்தை குறித்து? இந்த நல்ல போராட்டத்தை போராடினேன். அந்த வசனம் எதில் இருக்கு? எதில் வாசித்தோம்? 2 தீமோத்தேயு 4 திருப்பி வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு என்ன செய்வாரா? தந்தருளிவார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும்
அந்த தந்தருளுகிற அந்த லக்கை, அந்த கிரீடத்தை, அந்த பொக்கிஷத்தை அதை பெற்றுக்கொள்ளத்தக்க என்ன செய்யணும்? ஓடணும். அதுக்கு தான் இந்த வசனம் சொன்னேன். 1 கொரிந்தியர் 9:24 கடைசி வார்த்தை, நீங்கள் அவைகளை பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள். எது அடையும்படி? லக்கை பெற்றுக்கொள்ளத்தக்க என்ன செய்யணும்? ஓடணும். அப்படின்னா எப்படி ஓடணும்னு இந்த வசனம் சொல்லி தருது. எபிரேயர் புத்தகம் 12:1 சொல்லப்பட்டிருக்குது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்தை படிச்சீங்கல்ல, இதிலேயே ஒரு மனிதனுடைய லக்கை அடைகிற 5 காரியங்கள் உண்டு. எத்தனை காரியங்கள் உண்டு? 5 காரியங்கள் உண்டு. இந்த வசனத்துல 5 வரிகள் உண்டு. அந்த 5 வரியும் 5 காரியத்தை நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை காரியத்தை கற்றுக் கொடுக்க போகிறது? அப்போ இந்த பந்தய பொருளை அடைகிறதுக்கு, இதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு இந்த வசனத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்ந்தா நாம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம ஓடுகிறவர்களாக இருப்போம். இடர்கள் வராது, இழப்பு வராது, ஏமாற்றம் வராது. ஏன்னா இந்த வசனம் ஒரு கிறிஸ்தவன் எப்படி ஓடணும் என்பதை இந்த வரிகள் என்ன செய்கிறது? நமக்கு காண்பிக்கிறது. இதுல முதல் வரி சொல்லுகிறது, பாரமான யாவையும். அல்லேலூயா. இருக்கா? அந்த வசனத்துல இருக்கா? என்ன இருக்கு? பாரமான யாவையும். போதும். இது பாரம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம லக்கை அடையாமல் போகிறதுக்கு பிசாசு முதல் நமக்கு திணிக்கிறது என்னன்னா பாரம். அல்லேலூயா. ஏன் சர்ச்சைக்கு வரல? ஒரே பாரம் பாஸ்டர், ஒரே பிரச்சனை பாஸ்டர், ஒரே போராட்டம் பாஸ்டர். ஏமா ஜபத்துக்கு வரல? ஒரே போராட்டம் பாஸ்டர். என்ன போராட்டம்? பிள்ளைகளோட போராட்டம். என்ன போராட்டம்? பெற்றோர்களோட போராட்டம். என்ன போராட்டம்? மனைவியோட போராட்டம். என்ன போராட்டம்? வேலையில போராட்டம். ஏதோ ஒரு போராட்டம். ஆனா இங்க நீ பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு பாரமான யாவையும் முதல் உன்னிலிருந்து என்ன செய்யணும்? பாரம் இருக்கக்கூடாது. உள்ளத்துல என்ன இருக்கக்கூடாது? வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள், நான் உங்களுக்கு. வந்துட்டு உனக்கு என்ன இருக்கக்கூடாது? மீறி உனக்குள்ள பாரம் இருக்குன்னா நீ வந்த ரூட்டு சரியில்லை. வந்த இடத்துல பாரத்தை இறக்கி வைக்க உனக்கு தெரியல. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன செய்? என்னிடத்தில் வா. என் மேல இந்த சங்கீதம் 55:22 ரொம்ப அற்புதமா இருக்கும். என்ன இருக்கும்? உன் பாரத்தை வைத்து நல்லா சொல்றீங்க பாருங்க. பாரம் உனக்குள்ள இருந்தா நீ ஓட முடியாது. பாரம் இல்லாமல் லகுவா இருந்தா மட்டும்தான் உன்னால என்ன செய்ய முடியும்? ஓட முடியும். பாரத்தை சுமக்கிறதுனால உன்னால என்ன செய்ய முடியாது? கிறிஸ்துவ வாழ்க்கை ஓட்டம். திருப்பி சொல்றேன், கிறிஸ்துவ வாழ்க்கை ஓட்டம். என்ன ஓட்டம்? நல்ல போராட்டத்தோடு போராடி ஓடுகிற ஓட்டம். இந்த ஓட்டத்தில் உனக்குள்ளே பாரம் இருந்தால் நீ எப்படி ஓட முடியாது? லகுவா இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பாரத்தை நீ சுமக்க தேவையில்லை. என்ன சொல்றாரு? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து. சிம்பிளாக சொல்லிட்டீங்க, அதுதான் பிரச்சனை. வைத்து வைத்து விடு. வச்சிட்டு சுமக்கணும்னு சொல்லல, விடுன்றாரு. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஏன் வச்சிட்டு விடுன்றாரு? ஓட்டத்துல பாரத்தை சுமந்தா உன்னால ஓட முடியாது. அதனால தான் தகப்பன் சொல்றாரு, நீ என் மேல என்ன செய்? பாரத்தை இறக்கி வைன்ற. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நீங்களா சுமந்துக்கிட்டு ஓடுறீங்க,
உன்னால் ஓட முடியல. நீங்களா சுமந்துக்கிட்டு ஓடுறீங்க, உன்னால் ஜெயிக்க முடியல. இந்த வசனம் முதல் படியே உன் பாரத்தை பாரும். அல்லேலூயா. எல்லா பாரத்தையும் சுமக்கிற. ஏன்டா பிபி வருது? பாரத்தை சுமக்கிற. ஏன் சுகர் வருது? பாரத்தை சுமக்கிற. ஏன் சரீரத்தில் பிரச்சனை? ஏன் சரீரத்தில் போராட்டம்? மூளைக்கு போகிற நரம்பு சரியாக என்ன செய்யறதில்லை, வேலை செய்யறதில்லை. இரவில் தூக்கம் வரலன்றீங்களே, ஏன்? என்ன? மூளைக்கு போகிற நரம்பு என்ன செய்யுது? பாரத்தை சுமக்குது. அல்லேலூயா. உலகத்திலே 2 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரலையாம், தெரியுமா உங்களுக்கு? உலகத்திலே இது இப்பத்தி சர்வே இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சர்வே. 2 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வராதான். 2 பேருக்கு என்ன வராதான்? யார்? பைத்தியக்காரனுக்கு வராதாங்க ஹார்ட் அட்டாக்கு. யாருக்கு வராதான்? ஏன் தெரியுமா? எந்த பாரத்தையும் சுமக்க மாட்டான். நீ போய் நில்ல, நீ போய் பக்கத்தில் நின்று பாரு, அப்படியே போவான், அப்படியே வருவான், அப்படியே சிரிப்பான், சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வீடு வாசல் இல்லை, ரோட்லேயே பத்துப்பான். பார்த்துருக்கியா? எதனா கொடுத்தா துண்ணுவான், இல்லைன்னா பத்துக்கிட்டே இருப்பான். பசியில் தான் பத்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன வரல? ஏன்? நீ சுமக்கிற, அவன் சுமக்கலை. 2வது நரிக்குறவர்களுக்கு என்ன செய்யலையாம்? அவனுக்கு வீடும் கிடையாது, வாசலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கே போகிறானா அங்கே டென்ட்டு போடுவான், என்ன சாப்பிட்ணும்னு நினைக்கிறானா சாப்பிடுவான், எப்படியோ மாட்டின்னு என்ன தான் இருப்பான். மைண்டில் என்ன செய்யறதில்லை. இன்னைக்கு எல்லாத்தையும் சுமக்கிற நமக்கு சரீரத்தில் பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. நீ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அச்சுக்கிற, எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிற யோசனை. அப்போ உனக்கு என்ன வருது? பாரம். கர்த்தர் குழந்தை கொடுத்தாரு, அவர் உருவாக்குவார், அவர் ஆளாக்குவார். நீங்கள் பாருங்கள், பார்த்து பொத்தி 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 டைல்ஸ் போட்ட வீட்லேயே சுற்றி வச்சுன்னு இருப்பேன். அது லொக்கு புக்குன்னு இருப்போம். காவா ஓரமாக வளர்க்குறாங்க. ஈ மூச்சுனுக்குது, எரு மூச்சுனுக்குது, உடம்புல கழுவுனா 1008 வண்டி அழுக்கு வரும். அது மாட்டுன்னு என்ன செய்யுது? பார்த்துருக்கியா? பாரம் சுமக்கலை. அல்லேலூயா. அதை தான் இங்கே சொல்கிறாரு, உனக்கு பாரத்தை என்ன செய், தள்ளிவிட்டு. வசனம் சொல்லுது பாருங்களேன். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? உங்களுக்கு ஓடுற ஓட்டம் எப்படி ஓடணுமா? சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஓடணுமா? இந்த பாரமானத தள்ளி விடுகிறதுக்கு நீ எதுக்கு கீழ்ப்படியணுமா? இன்னைக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படியல, மங்கி போகுது சிந்தனை. இஷ்டத்துக்கு வாழ்றது, மனம் போல வாழ்றது. சத்தியத்தெல்லாம் சொல்லி வாழ்ந்தா லேட் ஆகும்பா, அதுக்கு இப்படி போனா ஈஸியா இருக்குமா? போற, ஆனா ஜெயம் பெற முடியலையே, ஓடுற பலன் இல்லையே, சம்பாதிக்கிற பிரயோஜனம் இல்லையே. ஏன் அப்படின்னா உன் ஓட்டம் எதுல இல்ல? சத்தியத்தின்படி இல்ல, பைபிளின் வார்த்தையின்படி இல்ல. ஓட்டம் எப்படி இருக்கு? இஷ்டத்துக்கு ஓடுற ஓட்டமா இருக்குது. அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கீங்க. திரும்ப வாசிங்க. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக. நன்றாய் ஒரு நாட்கள் எப்படிதான் ஓடுனீங்க? துவக்கம் எப்படிதான் இருக்கு? துவக்கம் நல்லா தான் இருக்கு. பாஸ்டர் அங்க பார்த்தாலே தோத்திரம் பாஸ்டர் இருந்து இப்ப ரோட்ல போயிட்டு இருக்குது, இஹிஹின்ட்டு போகுது. இப்ப அது பைத்தியமா நான் பைத்தியமான்னு எனக்கு தெரியல. சிந்திப்பானா சிந்திக்க மாட்டானா? கையை இப்படி எடுத்து சோத்திரம் சொல்லிட்டா எவனுக்காவது எதனா சந்தேகம் வருமா? நாமளே பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கிறோமா இல்லையா? இந்தாங்க அல்லேலூயா. சும்மாகிறவனுக்கு நம்ம வேலை கொடுத்துட்டு போயிடுவோம். ரோட்ல சும்மா போறவனுக்கு என்ன கொடுக்குறோம்? வேலை கொடுத்துட்டு போயிடுவோம். அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அல்லேலூயா. அதனால ஞானமாக எப்படி நடந்துக்கணும்? ஞானமாக சத்தியத்தின்படி. ஓட்டத்தை கெடுக்கிறவன் யாரு? கண்டுபிடி. அந்த பாரத்தை உதறி என்ன செய்?
தள்ளிவிடு. சத்தியத்தின்படி ஓடுனா எந்த ஒரு பாரமும் உன்னை அசைக்கவே அசைக்காது. வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோட விண்ணப்பத்தோட தேவனுக்கு என்ன செய்? தெரியப்படுத்து. பைபிள் சொல்லுதுல, ஏன் பாரத்தை சுமக்கிற? அல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுதுல, அவர் உன்னை விசாரிக்கிற ஆனபடினாலே உன் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடு. ஏன் சுமக்கிற? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள். வசனம் தெரியல. முதல்ல வசனம் தெரிஞ்சாதானே விரட்டுவே. வசனம் தான் மங்கி போச்சே. கேட்ட சத்தியெல்லாம் கூட மங்கி போச்சே. இன்னைக்கு மோகம் எது மேலேயோ ஓடுதே, எதையோ தேடுதே, எப்படி வாழலான்னு போதே. அல்லேலூயா. நீ ஓடுற ஓட்டம் வசனம் சொல்லுகிறத போல நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடணும். எப்படி ஓடணும்? ஓட்டம் வீணாக போயிடக்கூடாதுங்க. நிறைய பேருடைய ஓட்டம் வீணாக போகுது. நிறைய பேருடைய ஓட்டம் பரிதாபமாய் போகுது. நிறைய பேருடைய ஓட்டம் புரோஜனம் இல்லாத போகுது. புரோஜனம் இல்லாமல் போகிறது. கற்றுக்கொண்ட ஊழியங்கள், கற்றுக்கொண்ட வசனங்கள், கற்றுக்கொண்ட பாடங்கள், அனுபவித்த காரியங்கள் ஒன்றை இன்னைக்கு என்ன இல்லை. துவக்கம் நல்லா இருந்தது. துவக்கத்தில் ஓடனே அந்த ஊழியம், இந்த ஊழியம், அந்த ஜெபம், இந்த ஜெபம், இப்படி பாடுறது, அப்படி பாடுறது, இப்படி பேசுறது, அப்படி பிரசங்கிக்கிறது எல்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு எதுவுமே இல்லை. வெறுமையா இருக்கிற. ஏன்? உன்னுடைய பாரத்தை நீ உதறி என்ன செய்யவில்லை? தள்ளி விடவில்லை. ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, உன் பாரத்தை யாவையும், அல்லேலூயா, சத்தியத்தின்படிதான் நீயும் நானும் என்ன செய்யணும்? ஓடணும். பெற்றுக்கொள்ளத்தக்கவன் அவன்தான். ரெண்டாவது வார்த்தை அதிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தை. இப்போ நம்மளை ஓட விடாத தடுக்கிறது என்ன? வெற்றி அடையாத தடுக்கிறது என்ன? ஜெயம் கொள்ளாததுக்கு காரணம் என்ன? பாவம். என்ன இருக்கு இந்த உலகத்தில்? நாம எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? பாவத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் யாரையாவது பார்த்தனா நான் பாவி ஆயிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுக்கிறது தான் சொல்றேன். ஒருத்தனையும் பார்த்துறாத மாடலாக, ஒருத்தனையும் வச்சிடாத மாதிரியாக. நமக்கு ஒரே மாடல் இயேசு மாத்திரம்தான். கரங்களை தட்டி. ஏன்னா அவர் தோத்து போகவில்லை. அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவர் நமக்கும் ஜெயத்தை பெற்று தந்தார். எந்த ஒரு மனிதனையும் மாடலா என்ன செஞ்சிடாத. ஐயோ இந்த சிஸ்டர் நல்லா ஜெபம் பண்றாங்களே அப்படின்னு நினைக்காத. அந்த அக்கா தான் ஒரு நாளைக்கு உனக்கு வேட்டு வைக்கும். அல்லேலூயா. அந்த அக்கா தான் உன் வாழ்க்கையில இடர்லா இருக்கும். அதனால நல்லா புரிஞ்சுக்குங்க. வசனம் சொல்லுகிறது, நம்மை சுற்றி, நம்மை ஏதோ ஒரு பக்கம் வந்து தாக்கலையாம். பைபிள் சொல்லுது ஒரு பக்கம் தாக்கல. நீ பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுற ஆட்களுக்கு, நீ பெறத்தக்க ஓடுற ஆட்களுக்கு ஏதோ ஒரு பக்கம் இல்லை, சுத்தி என்ன செய்தான்? நெருக்கிறது. அல்லேலூயா. நம்ம அக்காமாருக்கெல்லாம் அது தெரியாது. ஏன்னா அவங்க யாரும் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடலை. ஏதோ ஓடிட்டு இருக்குது, மனம் போல ஓடிட்டு இருக்குது. நினைச்சா ஜபத்துக்கு வருது, நினைச்சதா ஜபம் பண்ணுது, நினைச்சா காணிக்க கொடுக்குது, நினைச்சா தோத்திரம் சொல்லுது, நினைச்சா இருக்குது. அதனால அதுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனா பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுகிற யாரோ ஒருவர் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உன்னை சுற்றிலும் நெருக்கும். அல்லேலூயா. உன்னை என்ன செய்யும்? இந்த மத்தாளத்துக்கு ரெண்டு பக்கம் அடின்ற மாதிரி ஓடுற ஓட்டம் பெற்றுக்கொள்ள, ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஓடுகிறவனுக்கு சுத்தீரி என்ன இருக்கும்? நெருக்கும். அதை நீ என்ன செய்யணுமா? உதறி தள்ளிவிடணுமா. வசனம் சொல்லுகிறது பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். பாருங்க, அங்க சுத்தி நெருக்கப்படுவார்களாம். அவர் நாமத்தினாலே, அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்ட அவர்களுக்கு எல்லாராலும் என்ன செய்யுமா? பகை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாராலும் என்ன செய்யும்?
பகை உண்டாகும். உன் ஊழியத்தை கெடுக்கிறதுக்கு புருஷனா வருவான், உன் ஊழியத்தை கெடுக்கிறதுக்கு பொண்டாட்டியா வரும், உன் ஊழியத்தை கெடுக்கிறதுக்கு யாரா வருவா? நண்பனா வருவான். ஆனால் உன்னை நெருக்கிற பொண்டாட்டி கூட அப்படி வருமா பாஸ்டர்? கண்டிப்பா வரும். புருஷன் அப்படி வருவானா பாஸ்டர்? கண்டிப்பா வருவான். இங்க இருக்கிற அத்தனை பேருமே பாக்கியவான்கள். வெளியிலெல்லாம் சொல்றேன், ஏமா ஊழியம் செய்யறதில்ல? பாஸ்டர் அவர் போவேனான்றாரு பாஸ்டர், பாஸ்டர் அவர் அனுப்ப மாட்டாரு பாஸ்டர், பாஸ்டர் அவர் வேணான்றாரு பாஸ்டர். நீ ஏன்டா வரல? பாஸ்டர் அவ ஒரே டாச்சல் போவானான்றா பாஸ்டர், பாஸ்டர் அவ ஒரே டாச்சல் போவானான்றா பாஸ்டர். எப்படி வரும்? ஒன் சைடு இல்லை, சுத்தி. அல்லேலூயா. எப்படி வரும்? சுத்தி நெருக்கும், சுத்தி நெருக்கும். அவங்க வசனம் சொல்லுகிறது, உங்களை எல்லாராலையும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. ஏதோ அப்படியே காத்து மாறி போறவனுக்கு இல்ல, சாகர வரைக்கும் முடிவு பரியன்னா அதான் முடிவு. அது வரைக்கும் நீ எப்படி இருக்கணும்? நிலைச்சிருக்கணும். அல்லேலூயா. எங்க நான் திருப்பி சொல்றேன், நீங்கள் அத்தனை பேரும் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுகிறவர்களாக இருக்கணும். அதுக்கு முதல் உனக்கு சுத்தி இருக்கிற பாரங்களை தள்ளிவிடு. இரண்டாவது உன்னை சுற்றி நெருக்குகிறதை தள்ளிவிடு. அப்பதான் நீ எதை பெற்றுக்கொள்ள முடியும்? இதெல்லாம் பேஸ் பண்ண முடியும். எனக்கு தெரியாதா அப்படின்னா நீ எங்க தான் போயிடுவ? எனக்கு தெரியாதானால நீ வேலைக்கு ஆக மாட்டேன்னு அர்த்தம். உலகத்தை சொல்லுவாங்களே, கடிக்கிற நாய் குலைக்காது, குலைக்கிற நாய் சும்மா எனக்கு தெரியாதான்னு பாருங்க ஊந்துட்டு வருவான். ஊமை அப்படியே இருப்பான், காரியத்தை சாதிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நெருக்கி ஏவுகிற யாவையும் உதறி தள்ளிவிடு. நீ யாரா இருக்கிற? உன் ஓட்டம் எப்படி இருக்கணும்? பெற்றுக்கொள்ள தக்கதா இருக்கணும். எப்படி இருக்கணுமா ஏமா? எப்படி இருக்கணும்? பெற்றுக்கொள்ள தக்கதா இருக்கணும். ஓடுற ஓட்டம் எனக்குன்னு வச்சிருக்கிறத வாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறவரை நோக்கி என்ன செய்ய வேண்டுமா? ஓட வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? ஓடுற ஓட்டத்தில் என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? பைபிள் சொல்லுது, விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசி பதறான். விசுவாசம் இந்த எல்லாவற்றத்திலும் நமக்கு என்ன செய்யும்? ஜெயத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அப்போ உன் வாழ்க்கையில் நீ ஓடுற ஓட்டத்தில் என்ன இருக்க வேண்டும் அப்படின்னா விசுவாசத்தோட. அந்த விசுவாசத்தை துவங்கினவர் யாரு? கர்த்தர். அவரை தான் நீ என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணிக்கணும். உன் நம்பிக்கையெல்லாம் யார் மேலே இருக்கணும்? பணத்தின் மேலே இல்லை, படிப்பின் மேலே இல்லை. ஓ நல்ல புருஷன் வந்துட்டான், புருஷன் மேலே இல்லை. நல்ல மனைவி வந்துட்டா, மனைவி மேலே இல்லை. ஓ பெருசா வீடு கட்டிட்ட, வீட்டு மேலே இல்லை. உன் விசுவாசம் யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே இருக்கணும். கரங்களை தட்டி. அப்பதான் இந்த உலகத்தில் நீ பெற்றுக்கொள்ளத்தக்க ஓட முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? எனக்கு திறமை இருக்கு, பணம் இருக்கு, வேலை இருக்கு, கம்பெனி இருக்கு, பிஸ்னஸ் இருக்கு, எல்லாம் ஓகே இருக்கு, அதெல்லாம் இந்த உலகத்துக்கு தான். இயேசுநாதர்கிட்ட ஜெயம் பெறதுக்கு என்னையா வேணும்? அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். எங்க பணத்தை வச்சு இந்த ஜீவ கிரீடத்தை பெற முடியுமா அப்படின்னா உலகத்தில் இருக்கிற அம்பானி தான் முதல் பெற்றிருப்பான். அப்படி தானே? பணத்தை வச்சு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னா யார் பெற்றிருக்கணும்? மோடி கூட வாங்கியிருப்பாரு. ஆனால் அவங்க கட்டில் இல்லாத பணமா? ஆனால் இது பணத்தினால் வருகிறது அல்ல, விசுவாசத்தினாலே வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை வச்சார். ஏய் வாழ்க்கை ஒரு ஓட்டம். இந்த ஓட்டத்தில் நீ எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. இந்த பாருங்க, அந்த யூதாஸை குறித்து சொன்னல, அந்த யூதாஸு பெற்றுக்கொண்ட அந்த பணத்தை அனுபவிக்க முடியல, தூக்கி எறிஞ்சிட்டான்ல. பவுல் அப்போஸ்தலர் புத்தகம் 1 அதிகாரம்
24வது வசனத்தை வாசிங்களேன். எல்லாருடைய இருதயங்களையும் எல்லாருடைய இருதயங்களும் அறிந்திருக்கிற கர்த்தாவே யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்தை இந்த அப்போஸ்தல பட்டத்தில் என்ன பட்டம்? எதை இழந்து போயிட்டான்? அப்போஸ்தலர் பட்டத்தை இழந்து போயிட்டான். ஓட்டத்தில் தவறாய் ஓடினதுனால, ஓட்டத்தை மாம்சமாய் ஓடினதுனால, ஓட்டத்தை இச்சையோடு ஓடினதுனால, ஓட்டத்தில் பண ஆசையோடு ஓடினதுனால அவனால் எதை இழந்துட்டான்? அப்போஸ்தலர் பட்டத்தை இழந்துட்டான். அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இந்த அப்போஸ்தலர்கள் பெயரை பரலோகத்தில் கற்களிலே எழுதி வைத்திருக்கிறார்களாம். இழந்து போனா இருக்கு, பரலோகத்தை இழந்து போனான். பரலோகத்தின் கற்களிலே தூண்களில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற பெயரை என்ன செய்தான்? அல்லேலூயா. அந்த வசனம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? யாருக்குன்னா வாசிப்பா, வாசி. நரகத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதித்திருந்தன. 12 பேர்களையும் பதித்திருந்தார்கள். கரங்களை தட்டி. அந்த இடத்துல யார் பேர் வந்திருக்கணும்? இழந்து போனான். யாரோட இருந்தான்? இயேசுவோட இருந்தான். யாரோட ஓடினான்? இயேசுவோட ஓடினான். ஆனா என்ன செய்ய முடியல? ஜெயம் எடுக்க முடியல. இன்னைக்கு சபையில இருக்கிற, கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றேன்ற, கிறிஸ்துவுக்காக ஓடுறேன்ற, இன்னைக்கு எத்தனை பேர் ஜெயம் எடுக்கிறவங்க, ஜெயம் எடுக்காத இருக்கிறவங்க? உன்னை யாரும் உன்னை குறித்து சொல்ல தேவையில்ல. உனக்கே தெரியும் நான் ஓடுகிற ஓட்டம் சரியான ஓட்டமாய் ஓடுகிறனா என்று. அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான், விசுவாசம் இல்லாத ஓட்டத்தில் ஓடி ஒரு பலன் இல்லை. இன்னைக்கு விசுவாசத்தில் ஓடு. நீ ஓடுற ஓட்டம் ஜெயம் எடுக்கிற ஓட்டமாக இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அப்போ விசுவாசத்தின்படி என்ன செய்யணும்? அப்படி ஓடினாதான். ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து, விசுவாசத்தோட ஓடுறவங்க எப்படி ஓடணும்னா சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். கரங்களை தட்டி. இந்த ஓட்டம் தான் என்ன ஓட்டம்? சுவாசத்தின் ஓட்டம். உலகத்தில் ஓடுறான்ல, இயேசுக்காக ஓடுறான், எதையும் பார்க்க மாட்டான். இயேசுக்காக ஓடுறான், எதையும் சிந்திக்க மாட்டான். அட போப்பா, அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, ஒன்றையும் சேர்த்து வைக்கலையா, அதை போப்பா, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் தேவையில்லை எனக்குன்று. நீங்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமான்னு தெரியாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கிறிஸ்தவங்களை, என்னம்மா ஏதாவது சொந்த வீடு இல்லையா? எனக்குன்னு பரலோகத்தில் ஒரு வீடு இருக்கு. இன்னைக்கு யாருன்னா பரலோகத்தை குறித்து பேசுறீங்களா? இங்கேயே வாழணுன்றாங்க. 100 வயசாயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் காலம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தள்ளாடிக்கிட்டு. அல்லேலூயா. என்ன சொல்லுது? இங்கே தான் இருக்கணும். சில பேரை கேட்கணும், என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா போதும், ஓகே கல்யாணம் முடிஞ்சிச்சு. அது வயிற்றுல ஒரு புழு பூச்சி பார்த்துட்டா போதும், ஓகே பிறந்துச்சு. அதுக்கு ஒரு கல்யாண காட்சி பார்த்தா போதும். இப்படியே என்ன செஞ்சிட்டே இருக்குது. அல்லேலூயா. ஓடுற ஓட்டம் எதை நோக்கி தெரியுமா ஓடணும்? பரலோகத்தை நோக்கி. அப்போ இருக்கிற எல்லா வயசானவங்களும் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க, எனக்குன்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு வீட்டை வச்சிருக்கிறாரு. அம்மா, உனக்குன்னு ஒரு வீட்டை வச்சிருக்கிறாரு. இங்கே சொந்த வீடு வச்சிருந்தா கூட அது பிரயோஜனம் இல்லை. உனக்குன்னு ஒரு வீட்டை வச்சிருக்கிறாரு, உனக்குன்னு ஒரு மாளிகை வச்சிருக்கிறாரு. அங்கே துன்பம் இல்லை, அங்கே துயரம் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கவலை இல்லை, அங்கே பிரச்சனை இல்லை, அங்கே சண்டை இல்லை, அங்கே சச்சரவு இல்லை. ஓயாமல் இரவும் பகலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்பட வேலை மட்டும்தான் உனக்கு எனக்கும். அது யாருக்குன்னா ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடுகிறவனுக்கு. அல்லேலூயா.
அடுத்த வார்த்தை அங்கே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, விசுவாசத்தை நோக்கி ஓடணும். நாலாவது காரியம், இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். அல்லேலூயா. யார் தான் முன்ன இருக்கணும்? இயேசுவை நோக்கி ஓடணும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தம்? காலையில் பேசும்போது எனக்கு எதுவுமே வரல, இப்போ சொல்கிறார் ஆண்டவர். என்ன அர்த்தம் அது? சும்மா சொல்லுங்க, என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமா? ஏம்மா சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, என்ன அர்த்தம்? நான் சொல்லிட்டா சிம்பிளா? எனக்கு முன்னாடி அவர் ஓடுறாரு. அவரை நோக்கி ஓடுனா என்ன அர்த்தம்? இப்போ வருது பாருங்க. நம்ம கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் நினைக்கிறேங்க. சிம்பிளா பாருங்களேன். இயேசுவை நோக்கி ஓடுனா, எனக்கு முன்னாடி எங்க அப்பா போய்கிட்டு இருக்கிறாரு, என் பாதை என் பார்வை அதை தான் நோக்கி இருக்கணும்ன்றாரு. நம்ம இன்னைக்கு இயேசுவை விட்டுறோம். இயேசுவே நீங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க, அவ வாய் ஓவர், அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றோம். நிறைய பேர் இயேசுவை பின்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிரயோஜனம் இல்லை. என்னை வந்து பாஸ்டர் நீங்கள் ஒதுங்க பாஸ்டர், நான் பார்த்துக்கிறேன் அவளை அப்படின்னீங்கன்னா, சிஸ்டர் போகாதீங்க அப்படின்னு நான் கெஞ்சுவேன். அவரில் நீ போறியா சரி அப்படின்னு இப்படி நிற்பார். அவ்வளோதான். பல்ல வச்சுக்கிட்டு வா, மூஞ்சை வச்சுக்கிட்டு வா, கையை வச்சுக்கிட்டு வா, வாயை கிழிச்சிட்டு வா, அப்படியே நிற்பார், அப்படியே நிற்பார், அப்படியே நிற்பார், அப்படியே நிற்பார். ஏன்? எதால கொளுத்து போயிடுச்சு? என் வாயால் தான் கொளுத்து போயிடுச்சு. எதால கெட்டான்? நோரால கெட்டான். எதால கெட்டான்? வாயால கெட்டான். வசனம் தெளிவா சொல்லுது, இயேசுவை நோக்கி. அந்த வார்த்தைலாம் இருக்கா அதுல? அந்த வார்த்தைலாம் இருக்கா? அந்த புஸ்தகத்தில் இருக்காங்க, எபிரேயர் புஸ்தகத்தில். இயேசுவை பின்னாடி இருக்கிறவங்க யாருமே சொல்ல மாட்டீங்களே. இயேசுவை நோக்கி ஓடணும். அப்பதான் நீ என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது, உனக்கென்று நியமிக்கிற ஓட்டத்தில் தான் ஓடணும். மீறி ஓடக்கூடாது. மீறி என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. ஹைட்டாக இருக்கிறான் அபிஷேக், அவன் காலை தூக்கி அப்படி வச்சானா 3 அடி தள்ளி வைப்பான். எத்தனை அடி வைப்பான்? ஒரு 3 அடி இல்லை 4 அடி கூட வைப்பான். அவனால் முடிஞ்சு. குள்ளமாகிறேன் நான் போயிட்டு அந்த 4 அடி நீட்ட முடியுமா? ஊந்து தானே வரணும். அவன் ஹைட்டுக்கு அவன் வைக்கலாம், என் ஹைட்டுக்கு வைக்க முடியுமா? இல்லை என்னோட சின்ன பையன் யாருன்னா வைக்க முடியுமா? முடியாதுல்ல. அதுதான் உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு நியமத்தை வச்சிருக்கிறார். ஆட்டுக்கு வாழை எப்படி அளந்து வச்சிருக்கிறாரோ, ஏன் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சுக்கிறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆட்டுக்கு வாழை ரவோண்டா அளந்து வச்சுக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தாவீது? தெரியாதுல்ல. ஆட்டு வாழை பாரு, 1 செகண்ட் சும்மா இருக்காது. டனுக்கு நாட்டம். 4 அடி வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? 4 அடி வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்பா? இப்படி ஆட்டம், இப்படி ஒரு 4 அடி, இப்படி ஒரு 4 அடி ஆட்டமா. வரவனெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்? அதுவும் அது மோண்டை, அது பேண்டை அந்த இடத்துலயே போட்டு அந்த வாழை சுற்றி வச்சுன்னுட்டு ஈரத்தில் தூக்கி இப்படின்னு புஷ்குன்னு என்ன செய்யும்? இல்லை கடவுள் வந்து எல்லாத்தையும் ஒரு காரணத்தோடு வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியாதுங்க, விளையாட்டாக பேசுகிறோம். அந்த வாழை அப்படி அதுக்கு தான் அப்படி வச்சுக்கிறாரு. மாடு வந்து அந்த மாதிரி பெருசாலாம் ஆட்டாது, பார்த்துருக்கீங்களா? கொசோ ஈயோ உக்காஞ்சி அதை நோன்னா மட்டும் டொயிங் டொயிங்னு போயிட்டு வரும். ஆனால் ஆடு ஒதுரும். இப்போ போய் பார்க்க போறீங்க பாரு, இவர் பொய் சொல்றாரா உண்மையை தான் சொல்றாரா என்ன செய்ய போறீங்க? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மைதான். என்னைக்குன்னா நீ பேசும்போது ஒதுவும். உன் பொண்டாட்டி கேட்க, நீ ஏன் இப்படியே இருக்கிறியா? ஏண்டி ஆட்டுக்கு வாழை அளந்து தாண்டி வச்சுக்கிறாரு, என்னால் 10,000 ரூபா தாண்டி சம்பாதிக்க முடியும், அதில் தாண்டி குடும்பம் நடத்தணும்னு சொல்றதுக்கு ஒதுவும். புரியுதா உங்களுக்கு? அவரு 70,000 சம்பாதிக்கிறாரு, அவர் சம்பாதிப்பாரு, நான் இவ்வளோ தாண்டி சம்பாதிக்க முடியும், இதில் தாண்டி நம்ம என்ன செஞ்சாகணும்? உன் ஆசைக்கெல்லாம் நான் யாரும் கிடையாது, ஊருக்கா கிடையாதுரி தொட்டுக்கிறதுக்கு, நான் இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால தான் சொல்கிறேன், போய் என்ன செய், பார்த்துக்கோ. அல்லேலூயா. பஸ்ஸில் ஒருத்தன் போயிட்டு இருந்தான். போயிட்டு இருக்கும்போது காக்கா பறந்து போய் கக்கா போயிடுச்சு. பஸ்ஸுக்கு வெளியே இப்படி வச்சுருந்தான் பாரு,
டக்குன்னு என்ன பண்ணிட்டான், அச்சி கருமம் எப்படி போயிடுச்சு பாரு கையில் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருந்தான். பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்தாரு. கடவுள் தான்பா காக்காவை படைச்சாரு, ஏன்பா நீ போய் படைச்சவரெல்லாம் திட்டுற அப்படின்னாரு. உங்கள் கடவுள் படைச்சாரா, அதனால தான் இப்படி படிச்சுட்டு இருக்கிறாரு மேலே பறக்கிற மாதிரி. 4 எருமை மாடு என்ன செஞ்சு நிற்குது, ரோட்டில் போய் நிற்குது. அது ஒரே என்ன செஞ்சிட்டு இருக்குது, டிராஃபிக் ஆக்கி விட்டுச்சு பஸ்ஸை நிறுத்திக்கிட்டு. அவன் சொல்கிறான், எங்கள் ஆண்டவர் படைச்சிருந்தாருன்னா இதை மேலே பறக்கிற மாதிரி படைச்சிருப்பார். நான் அது இவ்வளோ போடுது, காக்கா எவ்வளோ போடுது, இவ்வளோண்டு போடுது, அதுக்கே சீன்றான் பீன்றான். ஆனால் எருமை மாடு இவ்வளோ போடுது. ஏப்பா எங்கள் கடவுளை ஏன் தெரியுமா இதை கீழே படித்தாரு, மேலே பாட்டு போய் பறந்துக்கிட்டு போயிட்டு போட்டுருந்தா நீ என்ன ஆயிருப்ப, வேலைக்கு போக முடியாது, எங்கே போயிடுவேன். எல்லாத்தையும் ஒரு காரணத்தோட நோக்கத்தோட தான் கடவுள் ஒவ்வொன்றையும் என்ன செஞ்சிருக்காரு. நம்ம அந்த படைப்புலலாம் எதுவுமே சாதாரணமாக என்ன செய்ய முடியாது, பேசவே முடியாது. படைப்பில் பல வகைகள் தேவன் உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்போ நம்ம எப்படி ஓடணும் அப்படின்னா, எனக்கு நியமிக்கப்பட்ட, யாரையும் பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல 5 சவரம் போட்டுக்கிட்டு கூட ஒரு அக்கா உக்காந்துருக்கோம், ஒரே ஒரு சவரம் தான் போட்டுனுக்கிறேன், அதை மட்டும்தான் பார்க்கணும். இந்த ஒரு சவரத்தை கத்தர் குத்தாரு, அத்தருக்கு கொடான கோடி தான் சொல்லணுமே தர, அவ கைத்தில் பாரு எவ்வளோ பெச்சா தொங்குது, அப்படிலாம் நம்ம பார்க்கக்கூடாது. எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு, அவர் சித்தமானா தருவார். அது உனக்கு தரணுன்னா அது எந்த நான் வந்து ஜெபம் பண்ணால் கூட, ஆண்டவரே இந்த அக்காவுக்கு நகையை கொடுக்கக்கூடாதுனாலும் அவர் அதெல்லாம் கேட்க மாட்டார். எல்லார் பேச்சும் சும்மா சாதாரணமாக கேட்டுருவார் நினச்சிருப்பாரு, அதெல்லாம் கேட்க மாட்டார். உனக்குன்று என்ன நியமித்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்தில் தான் நீ ஓடணும். அப்போ தான் நீ பெற்றுக்கொள்ளத்தக்க உள்ளவனாக காணப்படுவாய். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் 5வது எப்படி அதே வசனத்திலேயே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பொறுமையோட ஓடு இருக்கா. எப்படி ஓடு, பொறுமையோட ஓடணுமா. எப்படி ஓடணும் ஏம்மா சொல்லுங்க, எப்படி ஓடணும். அவசரப்படக்கூடாது, ஆவேசமும் படக்கூடாது. எப்படி ஓடணும், ஏது நடந்தாலும் பொறுமையோடு என்ன செய், அவசரப்படாத. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கணும், இல்லைன்னா என்ன செய்யாது, விலைக்காகாது. பொறுமை 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 பொறுமை. வசனம் சொல்லுகிறது, போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். அதை எனக்கு என்ன செய்வாரு, இந்த பொறுமையோடு ஓடுகிறவனுடைய ஆசீர்வாதம் இதான். அந்நாளில் எனக்கு அவர் என்ன செய்வார், தந்தருவார். எத்தனை பேருக்கு கிரீடம் தேவை, எத்தனை பேருக்கு கிரீடம் தேவை. அந்நாளில் இயேசு என்ன செய்வார், உனக்கு தந்தருளுவார். அப்போ நம்மளுடைய ஓட்டம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவே என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். எப்படி ஓடக்கூடாது அப்படின்னா, புத்தகம் 9:26 திரும்ப வாசிங்க. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். போதும் போதும் போதும். அப்படின்னா என்ன, எப்படி ஓடக்கூடாது, ஒரு நிச்சயம் இல்லாமல் நம்மளுடைய ஓட்டத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, ஓடிடக்கூடாது. நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கவளா இருக்கணும். என் சிந்தனைலாம் எப்படி இருக்கணும், பெற்றுக்கொள்ளத்தக்கவளா இருக்கணும். ஏன்னா பிரதர், நம்ம சிந்தனைலாம் எப்படி இருக்கணும், அடைகிற பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தான் ஓடணும். என் ஓட்டம் ஒரு நாளும் நிச்சயம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. அப்படின்னா ஓடாத. ஓடும் போதே உனக்கு நிச்சயம் இல்லைன்னா ஏன் ஓடுற? அல்லேலூயா. ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோ, நான் ஜெபிக்கிறது எனக்கு வராது, அவிசுவாசம் வந்தா ஏன் ஜெபிக்கிற? என் குடும்பம் மாறாது, ஏன் ஜெபிக்கிற? என் வீட்டுக்காரமா ஏன் ஜெபிக்கிற? நான் சொல்றது விளங்குதா விளங்கலையா? நிச்சயம் இல்லாமல் ஒரு நாள் நீ என்ன செய்யக்கூடாது, ஓட. நிச்சயம் இருக்கணும்.
யோசேப்பு எங்க போயிட்டாரு? யோசேப்பு எங்க போயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டாரு. எகிப்துல இருந்து சிறைசாலைக்கு போனாரு, அடிமைத்தனத்தில் போனார், அதெல்லாம் வேற. எங்க போயிட்டாரு அவரு? இப்போ இவருடைய இடம் எது இல்ல? எகிப்து இல்ல. இவருடைய இடம் எது? கானான். ஆனா இவர் எங்க செத்துட்டாரு? எகிப்துல செத்துட்டாரு. ஆனா சாவறதுக்கு முன்னாடி ஒரு நிச்சயமான வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நிச்சயமாக ஒரு நாள் இங்க இருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? போக போறீங்க. எங்க போக போறீங்க? ஆபிரகாமுக்கு வாக்களித்த கானானுக்கு போவீங்க. அங்க நீங்க போகும்போது நான் என்ன புதைச்சிங்கல, அந்த எலும்பை எடுத்துக்கிட்டு போவீங்கன்றார். அல்லேலூயா. யாராவது செத்து போயிட்டவனை புதைச்சவனை இந்த ஊர்ல புதைச்சிட்டமே திருப்பி எடுத்துட்டு முடியுமா? ஹலோ, முடியுமா? கொஞ்ச நெஞ்ச வருஷம் கிடையாது. வசனத்தை பாருங்களேன். அப்போ ஆதியாகமம் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 22வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. யோசேப்பு தன் சகோதரர்களை நோக்கி, நான் மரணம் அடையும் போது ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாக சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார். போதும். அங்கே வசனத்தை நீங்க வீட்டுல போய் வச்சுங்க, நேரம் இல்ல. ஆனா இங்க என்ன சொல்றாரு? நான் உயிரோடு இருக்கும்போது ஒரு நாளைக்கு போவீங்க. அன்னைக்கு போகும்போது என்ன இங்க புதைச்சிருப்பீங்க. இதை தோண்டி என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் சாவும் போது கூட என்ன இருக்குப்பா? நிச்சயம் இருக்கு. என்னை எடுத்துக்கிட்டு போவாங்கன்ற நிச்சயம். இன்னைக்கு எப்படி ஓடுற கிறிஸ்தவ வாழ்க்கையில உயிரோடு இருக்கும்போதே உன்னால நிச்சயித்து பேச முடியல. சாக போறவன் பேசுறான். ஏன்னா எனக்கு வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாம என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினார், என் தலையை உயர்த்தினார். அந்த கர்த்தர் நிச்சயமாக என்னுடைய எலும்புகளை இங்கிருந்து தோண்டி, அல்லேலூயா. யாத்ராகம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, மோசே தன்னுடனே கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். கரங்களை தட்ட மாட்டீங்களங்க. செத்து போனவன் சொல்றான், சாவறதுக்கு முன்னாடி சொன்னான், இப்படி நடக்கன்னு சொன்னான், நிச்சயத்தோட சொன்னான். கர்த்தர் அதை செஞ்சாரு. அந்த மகிழ்ச்சி உனக்குள்ள வரலையே. விசுவாசம் வரவானாவா? செத்து போனவன் எலும்பையே தூக்கிட்டு போற அளவுக்கு ஆண்டவர் செஞ்சாரு. இன்னைக்கு உயிரோடு இருந்து நான் கேட்கிறேனே, அந்த நிச்சயத்தோடு நீ பேசவானாவா? அந்த நிச்சய விசுவாசம் உனக்குள்ள வரவானாவா? கர்த்தர் என் வாழ்க்கையில செய்வார், என்னை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார் என்ற எண்ணம் உனக்குள்ள வரவானாவா? இன்னைக்கு ஓட்டத்துல என்னவா இருக்கக்கூடாது? நிச்சயம் இல்லாமல் ஓடக்கூடாது. நேரம் ஆயிடுச்சு, முடிச்சிடுறேன். நான் 4 பாயிண்ட், யாரெல்லாம் நிச்சயம் இல்லாத ஓடினார்கள் அப்படின்னு ஒரு 4 பாயிண்ட் வச்சிருக்கேன். காலையில் கூட இதை டச் பண்ணவே இல்லை, நேரம் இல்லை. இப்பயும் இதில் உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் சொல்லியிருக்கிறேன். நிச்சயத்தோட பேசின யோசேப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடணும். எப்படி ஓடணும்? எப்படி ஓடணும்? 5 காரியம் சொன்னேன். என்னென்ன சொன்னேன்? 5 காரியம் சொன்னேன். என்னென்ன சொன்னேன்? பாரத்தை யாவையும் தள்ளிவிட்டு, நம் சுற்றி நெருக்குகிற பாவங்களை தள்ளிவிட்டு, விசுவாசத்தின் துவக்கணரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி, அப்புறம் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். அப்புறம் நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓட வேண்டும். பெற்றுக்கொள்ள பொறுமையோடு ஓட வேண்டும். அல்லேலூயா. இந்த 5 காரியங்களோட ஓடுனீங்கன்னா உங்களுக்கு இன்று வைக்கப்பட்டிருக்கிற ஜீவகிரீடம். எந்த ஜீவகிரீடம்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்கென்று கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் ஓட்டம் முடிவு காணப்பட வேண்டும். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஷபாலா ராதா ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிஷத்தில் நான் முடிக்க போகிறேன். நம்ம எல்லாம் அப்படியே ஒரு ஆராதனை செய்து